ஸோ ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிக் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க ரேஷியோவோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 1A, பேஜ் நம்பர் 1.5. ஸோ வித்தவுட் டிலே வாங்க பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் 11:5. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the inverse ratio of 11:15. ஸோ இன்வெர்ஸ் ரேஷியோனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இன்வெர்ஸ் ரேஷியோன்றது இதோட ரிவர்ஸ் ரேஷியோ தான். அதாவது 11:15 இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து 15:11. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட். இந்த ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ த செகண்ட் கொஸ்டின் இஸ், the ratio of two quantities is 3:4. If the antecedent is 15, the consequent is. ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the two quantities வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3:4. ஸோ ஒரு வேளை the antecedent is 15, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தான் antecedent, செகண்ட் நம்பர் தான் consequent. இன்கேஸ் ஆன்டிசிடென்ட் 15 இருந்தால் அப்போ கான்சிக்வெண்ட் என்னவாக இருந்திருக்கும்? அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த ரேஷியோவை 3Kன்னு அசியூம் பண்ணிப்போம், அண்டு இந்த ரேஷியோவை வந்து 4Kன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதை வந்து 3K, இதை 4Kன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் ஆன்டிசிடென்ட் வந்து 15ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3K is equal to 15 சொல்லிட்டாங்க. ஸோ K is equal to 15 divided by 3. K is equal to 5. 5 3s are 15. Okay. ஸோ K is equal to 15னா 4K is equal to என்ன? அதாவது 4 into 5 is equal to 4 5s are 20. ஸோ the 3K, அதாவது 3ன்றது 15, அப்போ 4ன்றது வந்து 20 இருந்திருக்கும். ஸோ ஆன்டிசிடென்ட் வந்து 15ன்னா கான்சிக்வெண்ட் வந்து 20. ஸோ த ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர், 20. And the next question is, the ratio of quantities is 5:7. If the consequent of its inverse ratio is 5, then the antecedent is. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னு எழுதிப்போம். ரேஷியோ வந்து 5:7. அண்ட் செகண்ட் லைனில் வந்து இஃப் த கான்சிக்வெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்வெர்ஸ் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதை இன்வெர்ஸ் பண்ணிப்போம். 5:7 இன்வெர்ஸ் ரேஷியோ வந்து 7:5. ஸோ கான்சிக்வெண்ட் ஆஃப் த இன்வெர்ஸ் ரேஷியோ இஸ் 5, அதாவது 5 வந்து கான்சிக்வெண்ட். அப்போ ஆன்டிசிடென்ட் என்னன்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் த ஆன்டிசிடென்ட் இஸ் 7. ஓகே. ஸோ த ஆன்சர் இஸ் option C, 7. Okay. And next question, the ratio compounded of 2:3, 9:4, 5:6 and 8:10 is. அதாவது காம்பவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 2:3 into 9:4 multiplied by 5:6 multiplied by 8:10. இதுதான் காம்பவுண்டட் மீனிங். ஸோ காம்பவுண்ட்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லா ஆன்டிசிடென்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் எல்லா கான்சிக்வெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆன்டிசிடென்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 720 இஸ்ட்டு கான்சிக்வென்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 720 வரும். ஸோ ரேஷியோ வந்து எப்பயுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் போடணும். ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1:1. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1:1. த ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ், த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3:4ஓட டூப்ளிகேட் ரேஷியோ மீன்ஸ் ஸ்கொயர் பண்ணும். ஸோ 3 ஸ்கொயர் இஸ்ட்டு 4 ஸ்கொயர் தான் அதோட டூப்ளிகேட் ரேஷியோ. அண்ட் 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். அந்த ஆப்ஷன் வந்து சி, 9:16 தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட்
sixth question is the subduplicate ratio of 225 is to 36 ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது subduplicate ratio means root of these numbers, அதாவது root 25 is to root 36 தான் இதோட மீனிங். ஸோ root 25 வந்து 5, root 36 வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 5:6. இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், 5:6. ஸோ see இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஸோ த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3 கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா cube value. So 2 cube is to 3 cube தான் அதோட ஆன்சர். So 2 cube is equal to 8 and 3 cube is equal to 27. So the option is A, 8 is to 27 is the answer. And next 8th question. 8th question வந்து the subtriplicate ratio of 8 is to 27 கேட்டிருக்காங்க. Subtriplicate ratio னா cube root. So cube root of 8 is to cube root of 27. So it gives 2:3. So 8 cube வந்து 2, 27 cube root வந்து 3. So the option C, 2:3 is the correct answer. So the next question, question number 9 is the ratio compounded of 4:9 and duplicate ratio of 3:4. So நம்ம இங்கே 4:9 எழுதிக்கிட்டோம். அண்ட் காம்பவுண்டட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. அதனால் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான் 3:4ஓட டூப்ளிகேட் ரேஷியோ எழுதிக்கிட்டோம். அண்ட் நவ் இப்போ அதை ஷார்ட் பண்ணோன்னா 4:9 மல்டிப்ளைடு பை 3 3s are 9 and 4 4s are 16. அண்ட் இதை காம்பவுண்ட் பண்ணோன்னா antecedent multiplied by antecedent and consequent multiplied by consequent. So the answer is 4 multiplied by 9 வந்து 36 and 9 multiplied by 16 வந்து 144. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 136 are 36 and 436 are 144. ஸோ கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். 4 into 36 வந்து 144. ஸோ the simplified answer is 1:4. ஸோ the option வந்து A, 1:4 is the answer. So the next question, 10th question வந்து the ratio compound of 4:9 and the duplicate ratio of 3:4 and the triplicate ratio of 2:3 and 9:7 கேட்டிருக்காங்க. ஸோ 4:9 அப்படியே போட்டுக்கிறோம். காம்பவுண்டன்றதால மல்டிப்ளை பண்ண போகிறோம். டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான் டூப்ளிகேட் ரேஷியோ. அண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கியூப் அண்ட் 3 கியூப் அண்ட் 9:7. இது எல்லாத்தையும் காம்பவுண்ட் பண்ண வர ஆன்சர் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சரியாக எழுதிக்கலாம். ஸோ 4:9 அப்படியே வந்துருச்சு. 3 ஸ்கொயர் வந்து 9 அண்ட் 4 ஸ்கொயர் வந்து 16 அண்ட் 2 கியூப் வந்து 8 அண்ட் 3 கியூப் வந்து 27 அண்ட் 9:7. இப்போ வந்து இதை காம்பவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ காம்பவுண்ட் பண்ணோன்னா antecedents multiplied by antecedents and consequence multiplied by consequence. So 4 multiplied by 9 multiplied by 8 multiplied by 9. Answer வந்து 2592 and 9 multiplied by 16 multiplied by 27 multiplied by 7 வந்து 27,216. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்பர் கிடைக்கலனாலும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே 2 டேபிள்ஸ்லேருந்தே சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை 2 டேபிள்ஸால் சிம்பிளிஃபை பண்ணால் 1296 வரும். இதையும் 2 டேபிள்ஸால் சிம்பிளிஃபை பண்ணால் 13608 வருது. அண்ட் அகைன் 2 டேபிள்ஸாலே சிம்பிளிஃபை பண்ணால் 6486804. அகைன் 2 டேபிள்ஸாலே பண்ணோன்னா 324 3402. அண்ட் அகைன் மறுபடியும் 2 டேபிள்ஸால் சிம்பிளிஃபை பண்ணால் 162 அண்ட் 1701 வருது. அண்ட் அகைன் இங்கே வந்து 2 டேபிள்ஸால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 3 டேபிளுக்கு போகிறோம். ஸோ 3 டேபிள்ஸால் பண்ணால் 162 3 டேபிள்ஸால் டிவைட் பண்ணால் 54 அண்ட் இது வந்து 567 வருது. அண்ட் அகைன் 3 டேபிள்ஸ் 18 189
அகைன் 3 டேபிள்ஸால் சிம்பிளிஃபை பண்ணால் 6 அண்ட் 63 வருது. அகைன் இதை ஷார்ட் பண்ணால் 3 டேபிள்ஸாலே 2 3s are 6 and 21 3s are 63 அண்ட் இதுக்கு மேலே இதை ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ த ஆன்சர் ஆப்ஷன் சி 2:21. ஸோ த 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 4:5. அதாவது டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 4:5, 4 ஸ்கொயர் இஸ்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு காம்பவுண்ட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ண அர்த்தம் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1:3. அதாவது ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1:3 இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 1:3 இன்ட்டு சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 81:256. 81:256ஓட சப் டூப்ளிகேட், அதாவது ரூட் ஆஃப் 81 ரூட் ஆஃப் 256 தான் சப் டூப்ளிகேட். அண்ட் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 125:512. ஸோ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோன்னா கியூப் ரூட். ஸோ இது ஸ்கொயர் ரூட், இது வந்து கியூப் ரூட். ஸோ இது எல்லாத்தையும் காம்பவுண்ட் பண்ணோன்னா வர ஆன்சர் தான் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் 4 ஸ்கொயர் இஸ்டு 5 ஸ்கொயர் வந்து 16:25 multiplied by 1 cube இஸ்டு 3 cube. அதாவது 1 cube வந்து 1 அண்ட் இஸ்டு 3 cube வந்து 27 multiplied by root 80 வந்து ஆன்சர் 9. ஸோ சி 81 ரூட் எடுத்தோம்னா ஸோ 9 அண்ட் 256 அண்ட் 256ஓட ரூட் வந்து 16 அண்ட் மல்டிப்ளைடு பை கியூப் ரூட் ஆஃப் 125. அதாவது சில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் 125ஓட கியூப் ரூட் வந்து 5 அண்ட் 512ஓட கியூப் ரூட் வந்து 8. சி 5 into 5 into 5 is equal to 125 and 8 into 8 into 8 is equal to 512. ஓகே, இது மாதிரி சில நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கியூப் ரூட்டுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு ஆன்சர் தான் அந்த காம்பவுண்டட் வேல்யூ. ஸோ antecedents multiplied by antecedents and consequence multiplied by consequence. ஸோ let's see என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. 16 multiplied by 1 multiplied by 9 multiplied by 5 is equal to 720 is to 25 multiplied by 27 multiplied by 16 multiplied by 8 is equal to 864000 கிடைக்குது. ஸோ இதை ஷார்ட் பண்ணோம், ஈஸி. லெட்ஸ் ட்ரை இந்த நம்பராலேயே டிவைட் பண்ண முடியுமான்னு. ஸோ 840 divided by 720 முடியுது. ஸோ 1:120. ஆப்ஷனில் அது கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஸோ ஆப்ஷனில் எதுலையுமே 1:120 இல்லை. ஸோ ஆப்ஷன் சியில் வந்து 1:12 இருக்குது, பட் அதுவும் ஆன்சர் இல்லை. 1:120 தான் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி, none of this. And next, so 12th question, if a is to b is equal to 3:4, then the value of 2a plus 3b is to 3a plus 4b கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே a is equal to 3 b is equal to 4 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ a is equal to 3 and b is equal to 4 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ 2a சப்ஸ்டியூட் பண்ணால் 3 plus 3 into b இடத்துல 4 by 3 into a 3 plus 4 into b இந்த இடத்துல 4. ஸோ இந்த ஆன்சர் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ 2 3s are 6 plus 12 by 9 plus 16, 18 by 25
ஸோ இதை இன்னொன்று ஸோ இதை அகைன் நம்ம ரேஷியோ ஃபார்மேட்லேயே போட்டுடலாம் 18:25. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 18:25 கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. ஸோ 2 numbers are in ratio 2:3. If we subtract 4 from each, they are ratio 3:5. The numbers are அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ here 2 numbers are in ratio 2:3. Okay, and if we subtract 4 from each number, the ratio will be 3:5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2:3 2k/3k அசியூம் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு பெரிய நம்பர் தான் சிம்பிள் ஃபார்மெட்டில், அதாவது ஷார்ட்டாக ஆய் 2:3 இருக்குது. ஸோ அந்த நம்பரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2k/3k அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் எழுதிக்கிட்டா 2k/3k. அண்ட் செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் வி சப்ட்ராக்ட் 4 ஃப்ரம் ஈச், அதாவது 2kல இருந்தும் 4 மைனஸ் பண்ணோம், 3kல இருந்தும் 4 மைனஸ் பண்ணோம்னா we will get the ratio 3:5. okay, now let's find out what are the numbers. and இப்போ வந்து next step வந்து cross multiplication. so 5 into 2k minus 4 is equal to 3 into 3k minus 4. so 5 2s are 10k minus 5 4s are 20 is equal to 3 3s are 9k minus so 3 4s are 12. and இப்போ வந்து grouping பண்ணோம். ஸோ 10k 9k இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா minus 9k minus 20 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா plus 20 minus 12 இருக்குது. ஸோ 9k minus k is equal to k, அதாவது 1k 1 போடாமையே இருக்கலாம். ஸோ k is equal to 20 minus 12 வந்து 8. ஸோ k is equal to 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ k is equal to 18 நம்ம கிடச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ண நம்பர்ஸ் வந்து 2k/3k. இதை தான் இதில் இருந்தால் கேவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ த 2 numbers are 2k இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 3 into k இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ ரேஷியோவில் இல்லை, நம்ம நம்பர்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 8s are 16 and 3 8s are 24. இதுதான் அந்த 2 numbers. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 16, 24. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் இன் ரேஷியோ 2:7:11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆங்கிள்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்வேஸ் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இந்த 180 டிகிரியை 2:7:11ன்ற ரேஷியோவில் பிரிச்சிட்டோன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ லெட்ஸ் டூ 180 டிகிரி இன்ட்டு ஃபஸ்ட் 2 அண்ட் 180 டிகிரி இன்ட்டு 7, 180 டிகிரி இன்ட்டு 11 இப்படி தான் பிரிக்க போகிறோம். ஸோ 2/20, 7/20, 11/20. இந்த 20 எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்காதீங்க, இந்த 3ஓட டோட்டல் தான் 11 + 7 + 2 தான் 20. ஸோ விச் மீன்ஸ் 20ல் 2 பார்ட் வந்து இது, 20ல் 7 பார்ட் அண்ட் 20ல் 11 பார்ட். ஸோ 180ல் 2 பார்ட், 180ல் 7 பார்ட், 180ல் 11 பார்ட் இப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் நம்ம போட்டு பார்த்தோம்னா 180 இன்ட்டு 2/20 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 18 வருது, அண்ட் செகண்ட் வந்து 180 இன்ட்டு 7/20 is equal to 63 degree, and 180 into 11/20 is equal to 99 degree. வேணும்னா இதை 3 ஆட் பண்ணி பாருங்கள், 180 வந்துடும். ஸோ 99 + 63 + 18 is equal to
180. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ 3 angles ஆர் 18 டிகிரி, 63 டிகிரி, 99 டிகிரி. இந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சியில் இதே ஆன்சர் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. The next question is question number 15. So the question number 15 வந்து division of 324 between x and y in the ratio of 11:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and x and y would get rupees of, அதாவது 324 11:7 ரேஷியோவில் பிரிச்சிட்டா ஆன்சர் ஈஸி. ஸோ 324 இன்ட்டு 11 பார்ட், டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 18 பார்ட். ஸோ 18ல் 11 பார்ட், அதாவது 324 18 நினச்சிக்கலாம். அதில் 11 பார்ட் வந்து ஃபஸ்ட்டுக்கும் எக்ஸுக்கும், 7 பார்ட் வந்து ஒய்க்கும் கிடைக்கும். அதுதான் இதோட மீனிங். இதுதான் எக்ஸோட ஷேர். ஸோ 324 இன்ட்டு 7/18 தான் ஒய்யோட ஷேர். ஸோ லெட்ஸ் கால்குலேட். 324 into 11 divided by 18 is equal to 198 வந்து எக்ஸோட ஷேர். அண்ட் 324 divided by 324 into 7 divided by 18 is equal to 126. இது வந்து ஒய்யோட ஷேர். அண்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 324 வந்துடும். அப்போ இது வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸ் வந்து 198 அண்ட் ஒய் வந்து 126. ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எந்த ஆன்சருமே இல்லை, எந்த ஆப்ஷன்லேயும் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி, none of this is the answer. Okay, let's see the next question. Question number 16. Anand earns ₹80 in 7 hours and Pramod earns ₹90 in 12 hours. So what is the ratio of their earnings ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிப்போம். 80 7 ஹவர்ஸில் 80 இஸ்ட்டு 12 ஹவர்ஸில் 90. இதுதான் அவங்க ரேஷியோவாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது தான் பேசிக்ஸில். ரேஷியோ வந்து சேம் குவான்டிட்டியில் இருக்கணும். அதாவது இவருக்கு வந்து 7 ஹவர்ஸ் கால்குலேஷனும் இவருக்கு வந்து 12 ஹவர்ஸ் கால்குலேஷனும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது 2 பேருக்கும் ஒரே அவர் கால்குலேஷன், அதாவது 2 பேருக்கும் ஒரே சேம் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டோம்னா ரேஷியோ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒரே டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா இந்த நம்பரை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆகிடும். இந்த நம்பரை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் சேம் ஆகிடும். ஸோ பேசிக்லி எல்சிஎம் மாதிரி தான். ஸோ 80 multiplied by 12 is equal to 960 is to 90 divided by 90 multiplied by 7 is equal to 630. ஸோ கீழே வந்து நீங்கள் டினாமினேட்டர் போட வேணாம், பிகாஸ் ஒரே அவர் கால்குலேஷன் ஆகிடும். அதாவது 7 into 12 is equal to 84 hours தான். இதுவும் 84 ஹவர்ஸாக வந்துடும். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ ரேஷியோவில் டினாமினேட்டர் எடுக்க வேணாம் சேமாக இருக்கிறப்போ. அண்ட் இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணோம்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 96 divided by 3 பண்ணி பார்ப்போம். 32 வருது. அண்ட் 63 divided by 3 பண்ணி பார்த்தா 21 வருது. ஸோ இந்த ரேஷியோவை இன்னும் ஷார்ட் பண்ண முடியாது. ஸோ இது கரஸ்பாண்டன்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ புக்கில் வந்து ஆப்ஷன் ஏ 32:21 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 17. The ratio of two number is 7:10 and the difference is 105. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து
அது 105 தான், 105. ஸோ வாட் ஆர் தி டூ நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த ரேஷியோ வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நம்பர் தான் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம 7k/10kன்னு அசியூம் பண்ணிப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 105ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ்னால் ஹையஸ்ட் நம்பர் மைனஸ் லோவஸ்ட் நம்பர் தான், அதாவது ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ஹையஸ்ட் வேல்யூ வந்து 10k மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ 7k. இதுதான் டிஃப்ரென்ஸ் 105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10k மைனஸ் 7k வந்து 3k is equal to 105. ஸோ k is equal to 105 divided by 3. ஸோ கால்குலேட்டரில் 105 divided by 3 போட்டு பார்த்தீங்கன்னா k is equal to 35 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ k ஆன்சர் இல்லை. ஸோ நம்ம அந்த டூ நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும், அதுதான் ஆன்சர். டூ நம்பர்ஸ் என்ன, 7k அண்ட் 10k. ஸோ 7k வந்து 35. ஸோ நம்பர்ஸ் இது, ஸோ கமா போட்டுக்கலாம். அண்ட் 10k வந்து 35. ஸோ 35 into 7 வந்து 245 அண்ட் 10 into 35 வந்து 350. இதுதான் அந்த டூ நம்பர்ஸ். இந்த கரஸ்பாண்டன்ஸ் ஆப்ஷன் வந்து 245, 360, 350 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. 245, 350. So option C is the correct answer. And let's see, the next question is question number 18. So PQR are three cities. The ratio of average temperature between P is to Q is 11:12, and that between P is to R, P and R is equal to 9:8, and the ratio between the average temperature of Q and R, Q1 R கேட்டிருக்காங்க. ஸோ PQ கொடுத்துட்ருக்காங்க, PR கொடுத்துட்ருக்காங்க, QR என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் போட்டுக்கலாம், இதுதான் ஈஸி. 11/12 அண்ட் PR வந்து 9/8, QR வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க ஒரு ஈஸி ட்ரிக் சொல்லித்தரேன். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து PQ கொடுத்துட்ருக்காங்க, அண்டு PR கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒருவேளை இதை நம்ம Q/P அப்படின்னும் P/R அப்படின்னும் எழுதியிருந்தோம் அப்படின்னா PP கேன்சல் ஆகிடும், Q and R வந்து கிடச்சிரும். ஸோ Q and R தான் கேட்டிருக்காங்க, Q and R கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது, PQ இந்த நம்பரை QPன்னு எழுதிக்க போகிறோம், அதாவது 12/11 எழுதிக்க போகிறோம். மல்டிப்ளைட் பை PR, அப்படியே PR வந்து அப்படியே எழுதிட்டோம்னா ஆன்சர் வந்து QRஆக கிடச்சிரும். ஸோ 12, ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 12 into 9 is equal to 108 by 11 into 8 is equal to 88 is equal to Q/R அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 108 by 88 is equal to Q/R அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து 108 and 88 ஷார்ட் பண்ணோன்னா 27/22ன்னு கிடைக்கும். Q/R is equal to 27/22. ஸோ the ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் B is the correct answer. So the next question is question number 19. So question number 19 என்ன கேட்டிருக்காங்கன்னா, if x is to y is equal to 3:4, find x square y plus xy square is to x cube plus y cubeன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன எடுத்துக்க போகிறோம்னா x is equal to 3 and y is equal to 4ன்னு எடுத்துக்க போகிறோம். x3ன்னு y4ன்னு எடுத்துக்க போகிறோம். xயில் 3யும் yயில் 4யும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் 3 ஸ்கொயர், ஒய் வந்து 4 ப்ளஸ் எக்ஸ் 3, ஒய் வந்து 4 ஸ்கொயர் ஈஸ்ட்டு 3 கியூப் ப்ளஸ் 4 கியூப்
அண்ட் இதை ஷார்ட் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் வந்து 9, 4 அப்படியே இருக்கும், 3, 4 ஸ்கொயர் வந்து 16 ஈஸ்ட்டு 3 கியூப் வந்து 27 ப்ளஸ் 4 கியூப் வந்து 64. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோன்னா 36 ப்ளஸ் 48 வரும், இது 27 ப்ளஸ் 64 வரும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 36 ப்ளஸ் 48 வந்து 84, 27 ப்ளஸ் 64 வந்து 91. ஸோ இதை டிவைட் பண்ணோம் இப்போது. ஸோ இதை ஷார்ட் பண்ணோன்னா 7 டேபிள்ஸில் ஷார்ட் பண்ணலாம் ஐ திங்க். ஸோ 84 டிவைடட் பை 7 போட்டு பார்ப்போம், 12 வருது. 12 இஸ்ட்டு 91 டிவைடட் பை 7 வந்து 13. ஸோ 12:13 தான் ஆன்சர். அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆன்சர் வந்து பியில் இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு 12:13. அந்த ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் இஸ் சம் நம்பர் 20. ஸோ நெக்ஸ்ட் வந்து 20th சம். ஸோ இஃப் P is to Q is a subduplicate ratio of P minus x square is to Q minus x square. So P is to Q வந்து subduplicate ratio of P x square, P minus x square and Q minus x square கொடுத்துருக்காங்க. அதாவது subduplicate ratioனா root of. ஸோ root of P minus x squareம் Q minus x square தான் P is to Qன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ what we have to find is what is x square. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதிப்போம். P by Q is equal to root of P minus x square by root of Q minus x square. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட போகிறோம். ஸோ ரூட் இஸ் ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடு வந்ததுன்னா ஸ்கொயர் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை கியூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ பி ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை q minus x square is equal to q square multiplied by p minus x square. இதுதான். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் உள்ள. ஸோ p ஸ்கொயர் இன்ட்டு q வந்து p ஸ்கொயர் q மைனஸ் p ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதுதான். ஸோ q ஸ்கொயர் இன்ட்டு p வந்து q ஸ்கொயர் p மைனஸ் q ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இப்படியே வந்துருச்சு. அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒரே மாதிரி இருக்கிறத ஒரே இடத்துல குரூப் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் க்யூவை வந்து அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அண்ட் க்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ஸோ மைனஸ் க்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். க்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து இங்கே இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது இந்த இடத்துலையே இருந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். மைனஸ் பி ஸ்கொயர் கியூ. அண்ட் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா காமன் ஃபேக்டரை வெளியே கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் காமன் ஃபேக்டர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டோம்னா கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்தோம்னா கியூ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் இதில் வந்து பி ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். கியூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும், கியூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்துடும். அண்ட் நவ் இதில் இருக்கிற காமன் ஃபேக்டரை வெளியே கொண்டு வந்தோம்னா பிக்யூ கொண்டு வரலாம். ஸோ பிக்யூ கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ஒரு க்யூ போயிடும், பட் இன்னொரு க்யூ இருக்கும். மைனஸ் இதில் ஒரு பி போயிடும், இன்னொரு பி மட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்யூ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது க்யூ ப்ளஸ் பி இன்ட்டு க்யூ மைனஸ் பி. இதுதான் அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன். இஸ் ஈக்குவல் டு பிக்யூ க்யூ மைனஸ் பி அப்படியே இருக்கும். அண்ட் இஸ் ஈக்குவல் டுக்கு ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம். ஸோ க்யூ மைனஸ் பி கோவிந்தா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டது வந்து வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வச்சுப்போம்.
இதை மட்டும் அந்த சைடு அனுப்பிடுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருந்ததுன்னா q ப்ளஸ் பி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் போயிடுச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். pq மைனஸ் பை q ப்ளஸ் பி, அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு pq பை q ப்ளஸ் பி. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். pq பை p ப்ளஸ் q இருக்குது. q ப்ளஸ் பியும் p ப்ளஸ் பி க்யூவும் ஒன்று தான். இட்ஸ் நாட் அட் ஆல் ராங் அப்படி எழுதுறதில்ல. 1 + 2 2 + 1 ஒன்று தான். அதே மாதிரி தான் p ப்ளஸ் க்யூவும் q ப்ளஸ் வியும் ஒன்று தான். கொஷின் நம்பர் 21. இஃப் 2s so 2s is to 3t is duplicate ratio of 2s p is to 3t minus p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மெட்டில் போட்டுடலாம். ஸோ 2s by 3t is equal to duplicate ratio of 2s minus p 3t minus p ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டூப்ளிகேட்னா ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி தெரியுது. அதாவது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பட் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஏவா அசியூம் பண்ண போகிறோம், இதை பியா அசியூம் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்படி அசியூம் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2st அப்படியே இருக்குது, 2s by 3t அப்படியே இருக்குது. அண்ட் 2sஐ வந்து 2s ஸ்கொயர்னு போட்டுக்கணும். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a வந்து 2s, a வந்து 2s அண்ட் b வந்து p. ஸோ 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அதாவது p ஸ்கொயர். அண்ட் கீழே அதே மாதிரி தான் 3t ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3t இன்ட்டு p ப்ளஸ் p ஸ்கொயர். ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2s ஸ்கொயரை வந்து முதல் ஸ்கொயர் பண்ணோம். 2s ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 வந்துடும். 2 ஸ்கொயர் வந்து 4, s ஸ்கொயர் வந்துருச்சு மைனஸ் 2 2s are 4s இன்ட்டு p. ஸோ s இன்ட்டு பியும் ஒன்று தான், p இன்ட்டு எஸ்ஸும் ஒன்று தான். ஸோ பிஎஸ் நான் எழுதியிருக்கேன் ஃபார் லைனாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டராக பிஎஸ்ன்னு. அண்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ நீங்கள் எஸ்பின்னு போட்டாலும் ஒன்று தான், பிஎஸ் போட்டாலும் ஒன்று தான், நோ வரிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3t ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9, t ஸ்கொயர் வந்து t ஸ்கொயர் அப்படியே போட்டேன் மைனஸ் 2 3s are 6. ஸோ t இன்ட்டு பி டிபி. ஸோ நான் பிடின்னு போட்டிருக்கேன். 1 இன்ட்டு 2 ஒன்று தான், 2 இன்ட்டு 1 ஒன்று தான். அது மாதிரி தான் பிடியும் ஒன்று தான், டிபியும் ஒன்று தான். ஸோ 6pt ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அதான் 2s இன்ட்டு 9t ஸ்கொயர் மைனஸ் 6pt ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் 3t இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் 4ps ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இன்சைட் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 2 9s are 18, st ஸ்கொயர் அப்படியே வந்துருச்சு மைனஸ் 2 6 are 12, sp ஸ்கொயர் sp psன்னு போட்டேன். அண்ட் ப்ளஸ் ஆல்ஃபபெட்டிக்கலாக போட்டிருக்கேன். ப்ளஸ் 2p ஸ்கொயர் 2p ஸ்கொயர் 2p ஸ்கொயர் எஸ்ன்னு அப்படியே போட்டேன். இஸ் ஈக்குவல் டு 3 4s are 12, ts ஸ்கொயர் tst. இந்த ts ஸ்கொயர் வந்து ts ஸ்கொயர் t வந்துருச்சு மைனஸ் 3 4s are 12, tps வந்து pst அண்ட் ப்ளஸ் 3t இன்ட்டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3p ஸ்கொயர் t அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு கேன்சலேஷன் பண்ணிடலாம். இங்கே நல்லா பாருங்கள், இங்கேயும் 12ps இருக்குது, இங்கேயும் 12pst இருக்குது, pst. ஸோ இந்த மைனஸ் 12pst இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 12pst ஆகிடும். ஸோ ப்ளஸ் மைனஸ் 12pst மைனஸ் 12pst 0ன்னு வந்துடும். ஸோ நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். 12pst போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக 18st ஸ்கொயர் இது இங்கே வந்துருச்சு. 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் வந்துருச்சு. 12st ஸ்கொயர் அண்ட் 3pt ஸ்கொயர். ஓகே, 3p ஸ்கொயர் t வந்துருச்சு.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காமன் ஃபேக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம காமனாக லெட்டர்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கே எஸ்டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே எஸ் ஸ்கொயர் டின்னு இருக்குது, அண்ட் இங்கே பிஎஸ் இருக்குது, இங்கேயும் பிடி இருக்குது. ஸோ பி லெட்டர் காமனாக இருக்குது இந்த ரெண்டில், இதில் எஸ்டியே காமனாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒரே இடத்துல குரூப் பண்ண போகிறோம். அதாவது இந்த 18 எஸ்டி அப்படியே வச்சுக்கிறோம், 12 ஸ்கொயர் டியை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம், அண்டு இங்கே 3p ஸ்கொயர் டி இருக்குது, அண்ட் 2p ஸ்கொயர் எஸ்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காமன் ஃபேக்டர் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து 6 காமனாக இருக்குது, 6 எஸ்ஸும் இருக்குது, டியும் இருக்குது, எஸ்டி காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ மீதி இதில் 6 எஸ்டி எடுத்துட்டோம்னா 3 இருக்கும், 6 3s are 18. ஓகே, எஸ்ஸு ஒரு டி எடுத்துட்டோம்னா இன்னொரு டி இருக்குது, டி ஸ்கொயர்ன்றதால இன்னொரு டி இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது ஆன்சர் வரும் மைனஸ். ஸோ 12லேருந்து 6 எடுத்துட்டோம், ஸோ 2 இருக்கும், 6 2s are 12 வந்துடும். அண்டு எஸ்ஸு ஒரு எஸ் வெளியே எடுத்துட்டோம், இன்னொரு எஸ் இருக்குது, அண்ட் டி ஒரு டி வெளியே எடுத்துட்டோம், வேறு டியே இல்லை. இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதில் பி ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டோம், மீ 3t இருக்கும், இதில் வந்து 2s இருக்கும். ஸோ 2s இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3t மைனஸ் 2s இருக்குது, இங்கேயும் 3t மைனஸ் 2s இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நம்ம கடைசி ஆன்சர் என்ன கிடச்சிதுன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st கிடச்சிருக்கு. ஸோ இந்த புக்கில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இருக்குது, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st. ஸோ சேமாக வந்தது, ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. If p is to q is equal to 2 is to 3, x is to y is equal to 4 is to 5, then what is 5px plus 3qy is to 10px plus 4qyன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம p வந்து 2னும் q வந்து 3னும் அசியூம் பண்ணிக்கிறோம், x 4னும் y 5னும் அசியூம் பண்ணிக்கிறோம். அது அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ இது வந்து 5 வந்து p வந்து 2ன்னு நினச்சோம், அண்ட் x வந்து 4 ப்ளஸ் 3, q வந்து 3, ஸோ q இருக்கிற இடத்துல 3 போட்டோம், y வந்து 5, ஸோ y இருக்கிற இடத்துல 5 போட்டோம், ஈஸ் டு அதே மாதிரி 10, p இடத்துல 2வும் x இடத்துல 4வும் ப்ளஸ் 4, q இடத்துல 3யும் y இடத்துல 5யும் போட்டோம். நவ் கால்குலேஷன் தான் மிஸ்ஸிங். ஸோ இதை கால்குலேட் பண்ணோன்னா 5 × 2 × 4 is equal to 40 plus 3 × 3 × 5 is equal to 45 is to 10 × 2 × 4 is equal to 80 plus 4 × 3 × 5 is equal to 60. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிடலாம். 60 plus 80 is equal to 140. நெக்ஸ்ட்டு 40 45 வந்து 85. ஸோ இதை வந்து 5 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். 85 divided by 5 வந்து 17, அண்ட் 140 divided by 5 வந்து 28. ஸோ இது வரையும் தான் ஷார்டன் பண்ண முடியுது. ஸோ 17 is 28, ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் this number which when subtract from each of the terms of ratio 19:31 reducing it to 1:4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 19:31 இருந்து ஏதோ ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1:4ன்னு ஆன்சர் கிடைக்குமா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா அந்த சப்ட்ராக்ட் பண்ணுற நம்பரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 19 - x by 31 - x, அதாவது எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 19ல் எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணாலும் 31ல் எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு 1/4 கிடைக்கும்னு நினச்சிப்போம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 × 19 is equal to 76 minus 4x is equal to 31. 131 ஸோ 31, 1x வந்து வெறும் x தான் கிடச்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குரூப்பிங் பண்ணிக்கிறோம். 76 இங்கே இருக்கட்டும், ப்ளஸ் 31 இந்த பக்கம் வந்தால் -31 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 4x அங்கே போச்சுன்னா -4x அங்கே போச்சுன்னா ப்ளஸ் 4x ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் -x இருக்குது, ஸோ ப்ளஸ் 4x. அதாவது இதை
நீங்கள் 4x மைனஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ 76 மைனஸ் 31 இஸ் ஈக்குவல் டு 45. 45 இஸ் ஈக்குவல் டு 4xல எக்ஸ் போச்சுன்னா 3x வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45/3 தான் எக்ஸ். ஸோ 45 டிவைடட் பை 3 வந்து 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ அந்த நம்பர் எந்த நம்பர் லெஸ் பண்ணால் 1/4 வருமோ அந்த நம்பர் வந்து 15. ஸோ த ஆப்ஷன் 23க்கு வந்து ஆப்ஷன் ஏ 15 இருக்குது. ஸோ 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. The daily earnings of 2 persons are 4:5 ratio. Expense வந்து 7:9 இந்த ரேஷியோ இருக்குது. If they save 50 per day, their daily earnings in rupees. ஏர்னிங்ஸை வந்து ருபீஸில் கேட்டிருக்காங்க என்னவா இருந்திருக்கும்னு. ஸோ there is a common sense which is earnings is equal to expense plus சேவிங்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸும் சேவிங்ஸும் கலந்தது தான் ஏர்னிங்ஸ். நம்ம நிறைய சம்பளம் வாங்கிட்டோம்னா அதில் 2 தான் பண்ணுவோம். ஒன்று எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம், 2வது சேவிங்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்மக்கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் இருக்குது, சேவிங்ஸும் இருக்குது. ஸோ நம்ம சேவிங்ஸ் தான் நம்பரில் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா ஏர்னிங்ஸ் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ வந்து ஏர்னிங்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏர்னிங்ஸ் வந்து 4:5. அதை வந்து 4K 5Kன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். கேன்னு தான் அசியூம் பண்ணிக்கணும். அண்டு மைனஸ் சேவிங்ஸ்னு கொடுத்துருக்கோம். சேவிங்ஸ் வந்து 50. ஸோ 4K மைனஸ் 50 5K மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் 7:9 7/9. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 9 4s are 36K minus 9 50s are 450 is equal to 7 5s are 35K minus 7 into 50 is equal to 350. ஸோ குரூப் பண்ணுங்கள். 36K minus 35K 35 இந்த பக்கம் வந்துடும் இஸ் ஈக்குவல் டு 450 ப்ளஸ் அந்த பக்கம் மைனஸ் 450 அந்த பக்கம்னா ப்ளஸ் 450 மைனஸ் 350. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 100. அதாவது கே இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு ஏர்னிங்ஸை தான் ருபீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏர்னிங்ஸ் என்னன்னு நினச்சோம், 4K 5Kன்னு நினச்சோம். ஸோ 4 இன்ட்டு கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம், 5 இன்ட்டு கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 4 இன்ட்டு 100 400, 500. ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி 400 இன்ட்டு 500 தான் ஆன்சர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் 25 இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஸ்பீட் ஆஃப் 2 trains. 2 ட்ரெயின்ஸோட ரேஷியோ வந்து 7:8. அண்ட் இஃப் த செகண்ட் ட்ரெயின் வந்து 400 kilometers in 5 hours ட்ராவல் பண்ணுச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் கண்டுபிடிச்சிப்போம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு km/h. ஸோ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 400/5. ஸோ செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 80. 5 1s are 5, 80 5s are 400 வந்துடும். ஸோ km/h கேம்பிஎஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ட்ரெயின் வந்து 80 km ஸ்பீடில் போகுதுன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 2 trains 7:8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் ட்ரெயினை மட்டும் எடுத்துப்போமே. இது 8K, அதாவது 7K 8K தான் இது. ஓகேவா, நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இது 7K 8Kன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு பெரிய நம்பர் தான் ஷார்ட் ஆகி 7 and 8ன்னு வந்திருக்கு. ஸோ 8K is equal to 80. ஓகேங்களா, அதாவது செகண்ட் ட்ரெயின் வந்து 80. ஸோ செகண்ட் ட்ரெயின் வந்து 8K is equal to 18 அசியூம் பண்ணிக்கணும். ஸோ K is equal to 80/8. ஸோ K is equal to 10 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ K கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 7 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து 7K.
7Kன்னு எடுத்துக்கணும். ஸோ 7K வேல்யூ நமக்கு தெரியும். 7 × 10 = 70. ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி 70 km/h. இதுதான் ஆப்ஷன், கரெக்ட் ஆப்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம ரேஷியோ புக் பேக் சம் முடிச்சிட்டோம். இஃப் யூ லைக் யுவர் வீடியோஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள். ஆனால் பார்த்து கற்றுக்கோங்க இதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் மச் அண்ட் தேங்க்யூ.